எனது கடந்த ஜென்மத்தில் என் சகோதரன் ஹியூகோவும் நானும் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அதுதான் எங்கள் பெற்றோர்கள் விவாகரத்து செய்த பிறகு யாருடன் வாழ்வது என்பது. ஹியூகோ ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவன் உடனடியாக எங்கள் அப்பாவை தேர்ந்தெடுத்தான். அவர் ஒரு பணக்கார தொழிற்சாலை உரிமையாளர். என்னை வேலையே இல்லாத எங்கள் அம்மாவிடம் விட்டுவிட்டான். ஒரு மாதம் கழித்து அப்பாவின் தொழிற்சாலை திவாலாகும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஹியூகோ தன் அப்பாவுடன் தெருக்களில் அலைந்து கடன்காரர்களிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்க, என் அம்மா ஒரு கோடீஸ்வரரை மணந்து நான் மிகுந்த சொகுசு வாழ்க்கையை வாழத் தொடங்கினேன். நான் இவ்வளவு சரியான வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து ஹியூகோவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. பொறாமையினால் கண்கள் மறைக்கப்பட்டு அவன் தன் காரை நேரடியாக என் மீது மோதினான். ஆனால் நான் மீண்டும் கண்களை திறந்தபோது நான் மறுபிறவி எடுத்ததை உணர்ந்தேன். அனைத்தும் சிதைந்து போன அந்த விவாகரத்து நடந்த அதே நாளுக்கு நான் திரும்பிவிட்டேன். என் தந்தை ஜாரெட் முன்போலவே அதே குளிர்ச்சியான வார்த்தைகளை சொன்னார். தொழிற்சாலை நஷ்டத்தில் இருக்கிறது. என்னால் ஒரு குழந்தையை மட்டும்தான் வளர்க்க முடியும். லியாம் பலவீனமானவன், எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருப்பான். அவன் உன்னுடன் போகட்டும். ஹியூகோ வலிமையானவன். அவன் என்னுடன் தங்கி தொழிலை நடத்த உதவுவான். இரட்டை மேற்கோள் குறி. அவரால் எங்களை நேருக்கு நேர் பார்க்க கூட முடியவில்லை. என் அம்மா ஏளனமாக பதில் சொன்னார். நீ இதற்கெல்லாம் முன்பே திட்டமிட்டு விட்டாய் இல்லையா? உன் தொழிற்சாலை ஒரு பெரிய மறுசீரமைப்பு திட்டத்திற்காக வாங்கப்பட போவதாக கேள்விப்பட்டேன். நீ ஹியூகோவை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லா நஷ்ட ஈட்டு பணத்தையும் உனக்காக எடுத்துக்கொண்டு இந்த நோயாளி குழந்தையை என் தலையில் கட்ட பார்க்கிறாய். அது நடக்காது. நான் ஹியூகோவை அழைத்துச் செல்கிறேன். லியாம் உன்னுடன் இருக்கட்டும். இரட்டை மேற்கோள் குறி. எனது கடந்த ஜென்மத்தில் இதுதான் என் உலகம் உடைந்த தருணம். புத்திசாலியான மற்றும் அழகான ஹியூகோவை இருவரும் விரும்பியதால் வேண்டாத குப்பையைப் போல என்னை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தள்ளிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் நான் என் அம்மாவுடன் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன். என் அப்பா தொழிற்சாலை பணத்தை எடுத்து சூதாடி அழித்துவிட்டு மாயமானார். என் அம்மா இறுதியில் ஒரு மிகப்பெரிய நிதி சாம்ராஜ்யத்தின் உரிமையாளரான விக்டரை மணந்து கொண்டார். ஆனால் அவர்கள் இந்த முறை வாக்குவாதம் செய்தபோது ஒரு குரல் திடீரென அறைக்குள் கேட்டது. நான் அம்மாவுடன் செல்கிறேன். என்னை தடுக்க முயற்சி செய்யாதீர்கள். இரட்டை மேற்கோள் குறி. அது ஹியூகோ. அறை அமைதியானது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தன் தந்தையை நேசித்த அந்த செல்லப்பிள்ளை இவன் இல்லையா? ஹியூகோ ஜாரெட்டை வெறுப்புடன் முறைத்து பார்த்துவிட்டு என் அம்மாவிடம் போலி அன்பான புன்னகையுடன் திரும்பினான். அம்மா, நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. என் அம்மா விவியன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தலையசைத்தார். சரி, ஹியூகோ என்னுடன் வருகிறான். லியாம் உன்னுடன் தங்கட்டும் ஜாரெட். இன்றிலிருந்து நாம் ஒருவர் வாழ்க்கையில் மற்றொருவர் தலையிட வேண்டாம். இரட்டை மேற்கோள் குறி. ஜாரெட் பேச முயன்றபோது நான் முன்னேறி உறுதியாகச் சொன்னேன். அப்பா, நான் உங்களுடன் தான் வருகிறேன். ஹியூகோ மனதிற்குள் மகிழ்ச்சியில் கத்தினான். எல்லாம் அவன் திட்டப்படியே நடப்பதாக அவன் நம்பினான். அவன் போலியான அக்கறையுடன் என்னை திரும்பி பார்த்தான். லியாம், கோபப்படாதே. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு யாராவது தேவை. நீதான் அண்ணன். இந்த முறை அப்பாவுடன் செல். சரியா? நான் வளர்ந்து பெரிய ஆளானதும் உன்னை தேடி வருகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. அவன் என்ன நினைக்கிறான் என்பது எனக்கு தெரியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. இந்த முறை அவன் திருட நினைத்த வாழ்க்கை அவனது நரகத்தின் ஆரம்பமாக இருக்கப் போகிறது. ஹியூகோவின் அகங்காரமான புன்னகையை பார்த்ததும் என் கண்களில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. கடந்த ஜென்மத்தில் அவன் காரால் என்னை நசுக்கிய அந்த தருணத்தில் இருந்த அதே புன்னகையை நான் நினைவு கூர்ந்தேன். இந்த முறை அவன் விரும்புவதை அடைவதை நான் தடுக்கப் போவதில்லை. வெளியுலகிற்கு எங்கள் அம்மா திருமணம் செய்யவிருந்த விக்டர் ஒரு பண்பட்ட மனிதராக தெரிந்தான். ஆனால் கதவுக்கு பின்னால் அவன் ஆண்களை வெறுக்கும் ஒரு கொடூரமான மனநோயாளி. கடந்த ஜென்மத்தில் அவனை நான் கஷ்டப்பட்டுதான் தப்பித்தேன். அவன் வீழ்ச்சியை காணும் வரை மட்டுமே நான் உயிரோடு இருந்தேன். ஹியூகோவை பார்த்து நான் நினைத்தேன், உன் நாக்கு வலுவாக இருப்பது போல உன் எலும்புகளும் வலுவாக இருக்க வேண்டும் தம்பி. வெளிப்படையாக நான் அமைதியான அலட்சியத்துடன் பேசினேன். சரி, ஹியூகோ இவ்வளவு பாசமான மகனாக இருந்தால் அம்மாவை கவனிக்கட்டும். ஆவணங்களில் மட்டும் கையெழுத்து போடுங்கள். என் தந்தை மனம் மாறிவிடுவார் என்று பயந்த என் தாய் விவியன் விவாகரத்து ஆவணங்களை வாங்கி உடனே கையெழுத்திட்டு ஹியூகோவை இழுத்துச் சென்றார். அவர்கள் கிளம்பும்போது ஹியூகோ கடைசி முறையாக திரும்பி பார்த்து, பாவம் தோற்றவனே என்று உதட்டசைத்தான். என் தந்தை ஜாரெட் ஆவணங்களை பார்த்து ஆத்திரத்தில் முகம் சிவக்க கோபத்தை என் பக்கம் திருப்பினார். எதை பார்க்கிறாய், சபிக்கப்பட்டவனே? என் வாழ்க்கை முழுவதும் துரதிர்ஷ்டம்தான். இப்போது உன்னை போன்ற ஒரு பாரத்தை சுமக்கிறேன். நகரு. நான் உன்னை தூக்கிக் கொண்டு வரவேண்டுமா? ஹியூகோவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அறிந்தபடி நான் அவனது ஆக்ரோஷமான நடையை பின்தொடர்ந்தேன். கடந்த ஜென்மத்தில் ஜாரெட் திவாலானார். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு அவரது அதிர்ஷ்டம் மாறியது. வீதியில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட செரீனா என்ற பெண்ணை அவர் காப்பாற்றினார். அவர் பின்னாளில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள நோவாடே குழுமத்தின் தலைவரானார். அப்போது ஹியூகோ ஜாரெட்டுடன் இருந்தான். ஆனால் செரீனாவின் போராட்டத்தை ஏளனம் செய்ததோடு சூதாட்டத்திற்காக அவளது அவசரகால மருந்தையும் திருடினான். செரீனா அந்த துரோகத்தை மறக்கவில்லை. அவர் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்து விலக்கி வைத்துவிட்டு மறைந்துவிட்டார். அவருக்கு ஒரு மீட்பர் மட்டும் தேவைப்படவில்லை, ஒரு குடும்பம், அவரை புரிந்து கொள்ளும் ஒருவர் தேவைப்பட்டார். அந்த இடம் ஒருபோதும் உனக்கானது அல்ல ஹியூகோ. இது என்னுடையது. பழைய பீர் மற்றும் அழுகிய உணவின் வாசம் வீசிய ஜெராவின் குறுகிய ஒரு அறை கொண்ட வீட்டிற்குள் நான் பின்தொடர்ந்து சென்றேன். ஒரு கட்டிலுக்கு மட்டுமே இடமிருந்த சிறிய ஸ்டோர் ரூமுக்குள் என்னை தள்ளிவிட்டு அவர் சோபாவில் சரிந்து விழுந்தார். தன்னுடைய பழைய சூதாட்ட நண்பருக்கு போன் செய்தபோது ஒரு போதைக்கு அடிமையானவரின் வெறித்தனமான மின்னொளி அவர் கண்களில் தெரிந்தது. அவர் அறையை கலைத்து போட்டு ஒளித்து வைத்திருந்த ஒவ்வொரு பைசாவையும் தேடி எடுத்தார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டதற்கு, உனக்கு என்ன வந்தது என்று கத்தினார். என் வழியில் குறுக்கிடாதே. பசி எடுத்தால் பிரிட்ஜில் நூடுல்ஸ் இருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. என் தந்தை முணுமுணுத்துவிட்டு இரும்பு கதவை பலமாக சாத்திவிட்டு வெளியேறினார். நான் மெல்லிய குளிர்ந்த புன்னகையை வெளிப்படுத்தினேன். போங்கள் அப்பா, எல்லாவற்றையும் இழந்து வாருங்கள். அவர் அதலபாதாளத்திற்கு சென்றால் மட்டுமே அந்த சாலை ஓர பார்பிக்யூ கடைக்கு வருவார் என்பதும், இல்லையெனில் எங்கள் வாழ்க்கை மாறாது என்பதும் எனக்கு தெரியும். அந்த அழுக்கான அறையை சுத்தம் செய்ய நான் மெனக்கெடவில்லை. அதற்கு பதிலாக
அன்றைய செய்தித்தாளை எடுத்தேன், பின் பக்கத்தை புரட்டினேன். அங்கே அது இருந்தது, பெரும்பாலானோர் கவனிக்காத ஒரு சிறிய தலைப்பு. நோவாடெக் நிறுவனம் திவாலாகும் நிலையில், தொழிலதிபர் செரீனா சூ முதலீட்டாளர்கள் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார். மணியை பார்த்தேன், மாலை காலை 5:30 என் கடந்த கால வாழ்க்கையில் செரீனா இன்று இரவு கடன் கொடுத்தவர்களிடமிருந்து தப்பிக்க ஓல்ட் ஜான் பார்பிக்யூ கடைக்கு வருவார் என்பது எனக்கு நினைவிருந்தது. முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்துக்கொண்டு என் பிம்பத்திடம் கிசுகிசுத்தேன். அப்பா, உனக்கு சூதாட்டம் அவ்வளவு பிடிக்கும் என்பதால் உன் வாழ்வின் மிகப்பெரிய சூதாட்டத்தை விளையாட உன் மகன் வழிவகை செய்யப் போகிறான். இது 20 ஆண்டுகால வணிக சாம்ராஜ்யத்தை ஈட்டித்தரும். நான் கிழக்கு பகுதியில் உள்ள பார்பிக்யூ கடைக்கு வந்தேன், ஆனால் நிழலில் மறைந்து காத்திருந்தேன். ஜெராவின் அதிர்ஷ்டம் ஏற்கனவே குறையத் தொடங்கியிருந்தது. சூரியன் மறைவதற்கு முன்பே அவர் சூதாட்ட விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இப்போது அவர் ஒரு மூலையில் அமர்ந்து மலிவான மதுபாட்டில் மற்றும் ஒரு தட்டு வேர்க்கடலையுடன் தனது துரதிர்ஷ்டத்திற்கு என்னை திட்டிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு கருப்பு ஆடியே 6 கார் வந்து நின்றது. சோர்வாகவும் வெளிரிய முகத்துடனும் ஒரு பெண் இறங்கி வந்து கடைசி மேஜையில் அமர்ந்தார். அது அவள், செரீனா. ஆனால் என்னால் அவளிடம் நேரடியாக செல்ல முடியாது. அவள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாள். அவளை நெருங்க ஜெரா மூலமாக மட்டுமே முடியும். நான் பயப்படுவது போல நடித்து என் தந்தையை நோக்கி ஓடினேன். அப்பா, நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். பைப் உடைந்து வீட்டில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரட்டை மேற்கோள்குறி. ஜெரா கோபத்தில் வெடித்தார். அப்படியென்றால் என்ன? நான் என்ன பிளம்பரா? இரட்டை மேற்கோள்குறி. அவர் என்னை தாக்க கையை ஓங்கினார், ஆனால் நான் என் நகர்வை முன்பே கணக்கிட்டிருந்தேன். நான் விலகியதால் அவர் தனது சமநிலையை இழந்தார். அவன் தன் உடல் முழு எடையுடன் பின்னோக்கி தடுமாறி செரீனா பரிமாறிக் கொண்டிருந்த போதே அவள் மீது மோதினான். அந்த மோதல் மிக வன்முறையாக இருந்தது. ஏற்கனவே மன அழுத்தத்தால் பலவீனமாக இருந்த செரீனா வெளிரிபோய் வலியால் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டாள். ஆனால் எப்போதும் முரட்டுத்தனமாக இருக்கும் ஜாரா அவளை பார்த்து கத்தினான். எங்கே போகிறாய் என்று பார். என் முதுகை உடைத்து விட்டாய். பணத்தை கொடு. இரட்டை மேற்கோள்குறி. மக்கள் கூட்டம் கூடி கிசுகிசுக்க செரீனாவின் மூச்சு திணறத் தொடங்கியது. முகத்தில் குளிர்ந்த வியர்வை வழிந்தது. அவள் நடுங்கும் கைகளால் தன் பையை எடுக்க முயன்றாள். ஆனால் பேராசையில் இருந்த ஜாரா அதன் மேல் தன் காலை வைத்து அழுத்தினான். செரீனாவின் பார்வை மங்கி அவள் மயங்கத் தொடங்கியபோது ஒரு கழுகு போல ஜாரா அவளுக்கு மேல் நின்றான். நான் தயங்கவில்லை. என் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை தள்ளிவிட்டேன். அவளை விட்டு விலகி இரு என்று நான் கர்ஜித்தேன். ஜாரோடின் கண்கள் போதையில் கோபத்துடன் சிவந்தன. ஏய் சிறுவா, என்னை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? இரட்டை மேற்கோள்குறி. அவனை புறக்கணித்துவிட்டு நான் செரீனாவின் அருகில் முழங்காலிட்டு அவளை என் பக்கம் இழுத்து அவளது பக்கவாட்டு பையிலிருந்து அவசரகால மருந்தை பறித்தேன். நான் அந்த மாத்திரையை அவள் வாயில் வைத்து அவளது முதுகை தாங்கினேன். நீ சரியாகி விடுவாய் என்று நான் மெதுவாகச் சொன்னேன். நிதானமாக மூச்சுவிடு. மங்கிய பார்வையுடன் அமைதியான என் முகத்தை செரீனா பார்த்தாள். ஒரு நிமிடம் கூட்டத்தின் இரைச்சல் மறைந்து போனது. சிறிது நேரம் கழித்து வலி குறைந்ததும் அவள் மெதுவாக, நீ யார் என்று கேட்டாள். நான் வெட்கப்படுவது போல கீழே பார்த்தேன். மிகவும் வருந்துகிறேன். அந்த குடிகாரன் அவன் என் தந்தை. உங்களுடைய மருத்துவ செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரட்டை மேற்கோள்குறி. ஜாரோடு மீண்டும் அவள் மீது பாய முயன்றான். ஆனால் நான் ஒரு சுவர் போல நின்று செரீனாவை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லும் வரை அவனை தடுத்தேன். அவள் முழு உணர்வையும் திரும்ப பெற்றபோது நான் உண்மையை சொன்னேன். சோர்வு மற்றும் சர்க்கரை அளவு குறைந்ததால் ஏற்பட்ட இதய மயக்கம் என்று மருத்துவர் கூறினார். நான் அந்த மருந்தை உனக்கு தராவிட்டால் நீ இப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்திருப்பாய். அவளது பார்வை மாறியது. உன் தந்தை எங்கே? நான் அமைதியாக, காவல் நிலையத்தில் போதை தெளிந்து கொண்டிருக்கிறான் என்று பதில் அளித்தேன். அவள் என்னை நீண்ட நேரம் கவனித்தாள். பின்பு அவன் உன்னை துன்புறுத்துவான் என்று பயமில்லையா? நான் லேசாக புன்னகைத்தேன். அவன் எல்லோருக்கும் கடன்பட்டிருக்கிறான். தற்போது அவனுக்கு நான் மட்டுமே ஒரே ஆதரவு. அவன் என்னை தொடமாட்டான். பிறகு நான் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தேன். ஆனால் செரீனா, இப்போது நீ ஜாரோடை விட நோவாடெக் நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டும். நீ மயக்கத்தில் இருந்தபோது உன் போன் நின்றபாடில்லை. அவளது கண்கள் உடனே கூர்மையடைந்தன. நீ என் போனை பார்த்தாயா? உன்னை யார் அனுப்பியது? நான் என் பையிலிருந்து கசங்கிய காகிதம் ஒன்றை எடுத்தேன். என் பெயர் லியம். என்னை யாரும் அனுப்பவில்லை. ஆனால் எனக்கு 2 நிமிடங்கள் கொடுத்தால் நிலைமை மோசமாவதற்குள் உங்கள் விநியோகஸ்தர் சிக்கலை என்னால் தீர்க்க முடியும். அவள் காகிதத்தை பிடுங்கினாள். அவளது கண்கள் விரிந்தன. அது சிக்கலான மாதிரி அல்ல. அது ஒரு எளிய விநியோகச் சங்கிலி வரைபடம். எனது முந்தைய வாழ்க்கையில் அவள் கண்டறிய 3 மாதங்கள் எடுத்த தீர்வு இப்போது அவளுக்கு முன்னால் இருந்தது. டைட்டன் குரூப் உங்கள் முக்கிய பாகங்களை தடுத்துள்ளது என்றேன் நான். ஆனால் அவர்களால் சிறிய ஒப்பந்த உற்பத்தியாளர்களை தடுக்க முடியாது. இப்போதே அவர்களுக்கு ஆர்டர்களை கொடுங்கள். எதிர்கால பங்குகளை வாக்களியுங்கள். நீங்கள் தடையை தாண்டி விடுவீர்கள். செரீனா என் பேச்சை தடுத்தாள். உனக்கு என்ன வேண்டும்? பணமா அல்லது உன் தந்தையின் தண்டனை குறைக்கப்பட வேண்டுமா? நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு பணம் வேண்டாம். உங்கள் மேஜையில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். செரீனா, நோவாடெக்கின் எதிர்காலத்தை நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு இந்த திட்டத்தையும் என் வாழ்வின் 4 ஆண்டுகளையும் தருகிறேன். பதிலுக்கு எனக்கு நிறுவனத்தின் 5 விழுக்காடு பங்குகள் மட்டுமே வேண்டும். உறுதியாக கூறினேன். இந்த நேரத்தில் நோவாடெக்கின் பங்குகள் பயனற்றவை என்று அனைவரும் கருதினர். நான் பைத்தியம் பிடித்துவிட்டதாக செரீனா என்னை பார்த்தாள். அவளை பொறுத்தவரை அது மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் அவள் என் கண்களை பார்த்தபோது அவள் ஒரு முதிர்ச்சியற்ற பையனை பார்க்கவில்லை. அவள் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஒரு சிறந்த பார்வையையும் வெற்றியாளரின் உள்ளுணர்வையும் கண்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் ஒரு வித்தியாசமான பாதுகாப்பை உணர்ந்தாள். சரி என்று அவள் இறுதியாகச் சொன்னாள். ஒப்பந்தம் முடிந்தது. ஆனால் நீ என்னை ஏமாற்றினால் நீ பிறந்ததற்காக வருத்தப்படுவாய். இதற்கிடையில் நகரின் மறுபக்கத்தில் ஒரு மனிதன் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தான். மாலை வணக்கம் திரு விக்டர், ஹியூகோ பழக்கப்பட்ட மரியாதையுடன் கூறினான். தனது கடந்த வாழ்க்கையில் விக்டர் செல்வந்தர் என்று ஹியூகோவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அரிதாகவே சந்தித்தனர். இப்போது அவனுக்கு முன்னால் நிற்கும் போது விக்டரின் முன்னிலையே மூச்சு விடுவதை கடினமாக்கும் அளவுக்கு கனமாக இருந்தது. விக்டர் அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவன் பார் நோக்கி நடந்து ஒரு கிளாஸ் ரெட் ஒயின் ஊற்றி புன்னகைத்தான். சரி, நீ என்னிடம் சொன்ன அந்த கீழ்ப்படியும் பையன் இவன்தானா? விவியன் முன்னோக்கி ஓடி வந்தாள். ஆம், இவன் தான் ஹியூகோ. இவன் மிக நல்ல குழந்தை. ஹியூகோ குனிந்து வணங்கினான். திரு விக்டர், உங்கள் வழிகாட்டுதலின் கீழ் இருக்க நான் பெருமைப்படுகிறேன். விக்டரின் கண்ணாடிகளுக்கு பின்னால் ஒரு கொடூரமான ஒளி தோன்றியது. முதல் விதி, இந்த வீட்டில் உங்கள் காலடி சத்தம் 30 டெசிபல்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. இரண்டாவது விதி, தினமும் காலை மற்றும் மாலை நீங்கள் இந்த வரவேற்பறையில் 30 நிமிடங்கள் அசையாமல் முழங்காலிட்டு இருக்க வேண்டும். மூன்றாவது விதி, என்
என் அனுமதியின்றி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. ஹியூகோ உறைந்து போனான். இது வீடு அல்ல, இது ஒரு சிறை. விக்டரின் குரல் பனிக்கட்டி போல் குளிர்ந்தது. ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? விவியன் நடுங்கிக் கொண்டே ஹியூகோவை இணங்கச் சொன்னாள். இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹியூகோ திக்கி திணறிச் சொன்னான். திருப்தியடைந்த விக்டர் எதையாவது கொண்டு வரும்படி விவியனிடம் கேட்டான். 10 நிமிடம் கழித்து அவள் திரும்பி வந்தபோது கையில் உணவு தட்டு இருக்கவில்லை. அவள் ஒரு நீண்ட வெள்ளிச் சாட்டையையும் தூய தங்கத்தாலான கழுத்துப்பட்டையையும் வைத்திருந்தாள். இதை அணிந்து கொள், விக்டர் கட்டளையிட்டான். இந்த வீட்டில் வெகுமதிகளை பெறுவதற்கு முன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹியூகோ பயத்துடன் தன் தாயை பார்த்தான். ஆனால் விவியன் அவர் சொல்வதைச் செய் என்று முணுமுணுத்தாள். இது உன் நன்மைக்குத்தான். இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். ஹியூகோ அலறினான். அந்த நொடியில் அவன் ஒரு கொடூரமான உண்மையை உணர்ந்தான். இது ஒரு மாளிகை அல்ல, இது ஒரு அரக்கனின் கூண்டு. கடந்த காலத்தில் ஹியூகோ ஆடம்பரத்தை மட்டுமே பார்த்தான். என் தாயின் விலையுயர்ந்த ஆடைகளுக்கு அடியில் மறைந்திருந்த பழைய தழும்புகளை பார்க்கவில்லை. விக்டருக்கு ஒரு மகன் தேவையில்லை, அவனுக்கு உடைக்க ஒரு பொம்மைதான் தேவைப்பட்டது. ஹியூகோ தப்பிக்க திரும்பியபோது விக்டரின் சாட்டை காற்றில் சீறி ஹியூகோவின் காலில் மிக கொடூரமாக பட்டது. ஹியூகோ வலியால் அலறி தரையில் சரிந்தான். தான் திருடிய செல்வம் உண்மையில் மரண தண்டனை என்பதை அப்போதுதான் உணர்ந்தான். விக்டர் தனது காலணியால் ஹியூகோவின் கையை அழுத்தினான். அவனது குரல் மரண ஓசையாய் தாழ்ந்து ஒலித்தது. நீ ஓட நினைக்கிறாயா? இந்த வீட்டிற்குள் வந்துவிட்டால் வெளியே செல்ல ஒரே வழி பிணப்பெட்டிதான். அதுவரை நீ என்னாய். அந்த இரவு ஹியூகோவின் விக்கல் சத்தத்தால் மட்டுமே அந்த மாளிகை எதிரொலித்தது. 3 நாட்கள் கழித்து ஜேரட் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது ஒல்லியாகவும் உடைந்து போயும் இருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த பலவீனமான லியாம் அங்கு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு நேர்த்தியான கருப்பு ஆடியை 6 கார் காத்திருந்தது. நான் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். ஜேரட் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அமைதியான அதிகாரத்துடன் இருந்தேன். இது யாருடைய கார்? உனக்கு எங்கே பணம் கிடைத்தது? அவன் குழப்பத்தை மறைத்த பயத்துடன் கேட்டான். நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நான் அவனிடம் ஒரு ஆவணத்தை மட்டும் கொடுத்தேன். அவனது அனைத்து கடன்களையும் நான் அடைப்பேன் என்றும் அதற்கு பதிலாக அவன் தனது அடையாள அட்டை மற்றும் குடும்ப பதிவேட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் இருந்தது. அவன் எனது அனுமதியின்றி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இனி ஒருபோதும் சூதாடக்கூடாது. ஜேரட் கத்தத் தொடங்கினான். ஆனால் செரீனா என் பாதுகாப்பிற்காக அனுப்பியிருந்த ராட்சத மேகாபாலரை பார்த்ததும் அவன் குரல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. அவன் கையெழுத்திட்டான். நான் ஜேரட்டை செரீனாவின் பழைய சொத்துக்களில் ஒன்றிற்கு மாற்றினேன். அவனது புதிய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. மளிகை பொருட்கள் வாங்குவதும் சமைப்பதும் தான். இதற்கிடையில் நான் நோவாடெக் நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்ப என்னை தனி அறையில் பூட்டிக் கொண்டேன். சிறிய உற்பத்தியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து தடையை நீக்கினேன். மேலும் என் கடந்த கால அறிவை பயன்படுத்தி நிறுவனத்தில் திருடியவர்களை கண்டறிந்தேன். சில நாட்களிலேயே செரீனாவின் சந்தேகம் பிரமிப்பாக மாறியது. எனக்கு நிதி மட்டுமல்ல, மற்ற விஷயங்களும் தெரியும் என்பதை அவள் உணர்ந்தாள். மக்களின் மனதை அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல என்னால் கணிக்க முடியும். ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து விக்டர் வெளியூர் சென்றிருந்த சமயத்திலும் விவியன் அழகு நிலையத்திற்கு சென்றிருந்த நேரத்திலும் ஹியூகோவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவன் தப்பித்து விட்டான். அவன் உடல் முழுவதும் தழும்புகள், உடைகள், கந்தல் துணிகள். அவன் கண்கள் அதிர்ச்சியால் வெறுமையாக இருந்தன. விவியனிடம் கொஞ்சம் பணத்தை திருடிக்கொண்டு அவன் எங்களை தேடி வந்தான். அன்று மாலை நோவாடெக்கின் மீட்சியை கொண்டாட நாங்கள் ஒரு சொகுசு உணவகத்திற்கு வெளியே இருந்தோம். திடீரென்று அழுக்கடைந்த ஹூட்டி அணிந்த ஒரு உருவம் எங்கள் வழியை மறித்தது. அது ஹியூகோ. தெருக்களில் வாரக்கணக்கில் வாழ்ந்த ஒரு தெருநாய் போல அவன் இருந்தான். பிறகு நேர்த்தியான உடையில் செரீனாவுக்கு அருகில் அமைதியாக நின்றிருந்த என் மீது அவன் கண்கள் பட்டன. அந்த வேறுபாடு மிகவும் கொடுமையாக இருந்தது. அவன் பொறாமையால் கொதிக்கும் கண்களுடன் என்னை நோக்கி பாய்ந்தான். நீதான் என்னை சிக்க வைத்தாய். அந்த ஆள் ஒரு அரக்கன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் அவனை எந்த உணர்ச்சியும் இன்றி பார்த்தேன். நீ எதை பற்றி பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்று அமைதியாக சொன்னேன். அது நீ தேர்ந்தெடுத்த பாதை. இப்போது அதன் இறுதி வரை நீதான் செல்ல வேண்டும். கோபமடைந்த அவன் செரீனாவை திரும்பினான். அவர்களை நம்பாதே. இந்த முதியவன் ஒரு சூதாடி, இந்த சிறுவன் ஒரு மோசடிக்காரன். அவர்களுக்கு உன் பணம் மட்டும்தான் வேண்டும். ஆனால் இந்த முறை ஜெராடோ அல்லது நானோ ஒரு விரல் கூட அசைக்க வேண்டியிருக்கவில்லை. செரீனா முன்வந்து நின்றாள். அவளது முகம் கோபத்தின் அடையாளமாக இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் அறைந்த அறை ஹியூகோவை தடுமாறச் செய்தது. இவன் தான் உனது முன்னாள் மனைவி அழைத்துச் சென்ற மகனா? அவள் ஜெராடிடம் பனிக்கட்டி போன்ற குரலில் கேட்டாள். ஹியூகோ அதிர்ச்சியில் அவளையே பார்த்தான். நீ என்னை அறைந்தாயா? என் தந்தை யார் என்று உனக்கு தெரியுமா? விக்டரிடம் சொல்லி உங்களை அழிக்கச் சொல்வேன். செரீனா கேலியாக ஒரு மெல்லிய புன்னகை செய்தாள். அவள் தனது விசிட்டிங் கார்டை அவன் காலடியில் எறிந்தாள். சரி, போய்ச் சொல். விக்டரிடம் என் பெயர் செரீனா சூ என்று சொல். அவனால் தன் நாய்க்கூட்டத்தை அடக்க முடியவில்லை என்றால் அவன் கூடாரத்தையே நான் தகர்க்க தயங்க மாட்டேன். மிரட்டல் பலிக்காததால் ஹியூகோவின் தந்திரம் உடனடியாக மாறியது. அவன் ஜெராடின் காலடியில் விழுந்து கதறினான். அப்பா, இது நரகமாக இருக்கிறது. விக்டர் என்னை தினமும் அடிக்கிறான். அம்மாவுக்கு கவலை இல்லை. நான் வீட்டிற்கு வர வேண்டும். ஒரு நொடி ஜெராடின் இதயம் இளகியது. ஆனால் பிறகு உண்மையை உணர்ந்தான். ஹியூகோவுக்கு அடைக்கலம் கொடுத்தது விக்டருக்கு தெரிந்தால் அவன் பிணம்தான். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள அவன் தன் செல்ல பிள்ளையை கைவிட்டான். ஹியூகோ, நீதான் உன் தாயை தேர்ந்தெடுத்தாய். இப்போது அந்த முடிவோடு வாழ். திரும்பி போ. ஹியூகோ நிலைகுலைந்து நின்றான். ஒரு காலத்தில் அவன் ஆசைகளை நிறைவேற்றிய மனிதன் இப்போது அவனை குப்பையைப் போல தூக்கி எறிந்தான். செரீனாவின் சமிக்ஞையினால் பாதுகாவலர்கள் கத்திக்கொண்டிருந்த ஹியூகோவை இழுத்துச் சென்றனர். லியாம், ஜெராட், இதற்கு நீங்கள் விலை கொடுக்க நேரிடும். நான் மீண்டும் வருவேன். 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த 5 ஆண்டுகளில் நான் துரோகிகளை மட்டும் ஒழிக்கவில்லை. எதிர்காலத்தை பற்றிய என் நினைவுகளை பயன்படுத்தி மொபைல் இணையம், தூய்மையான எரிசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவில் முதலீடு செய்தேன். இந்த 3 முடிவுகளும் நோவாடெக்கின் சந்தை மதிப்பை 50 மடங்கு உயர்த்தின. செரீனா நாட்டின் பெரும் பணக்கார பெண்ணானார். நான்
நான் நோவாடெக் குழுமத்தின் துணைத் தலைவரானேன். வணிக உலகில் என்னை நோவாடெக்கின் இளவரசன் என்று அழைக்கத் தொடங்கினர். ஜெரோவை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்குப் பிறகு தேநீர் குடிப்பது, பறவைகளை பார்ப்பது மற்றும் நான் கொடுத்த பணத்தில் வாழ்வது என்று அவரது வாழ்க்கை எளிமையாக இருந்தது. அவர் இன்னும் பயனற்ற மனிதராகவே இருந்தார், ஆனால் இப்போது மக்கள் அவரை மரியாதையுடன் பழைய ஜெரோ என்று அழைத்தனர். அவர் வசதியாக வாழ்ந்தார், ஆனால் நான் அவரை பார்த்து பயந்தேன், ஏனெனில் அவர் செலவு செய்த ஒவ்வொரு பைசாவிற்கும் என் அனுமதி தேவைப்பட்டது. நகரின் மறுபுறம் ஹியூகோவின் வாழ்க்கை ஒரு நரகமாக இருந்தது. விக்டருக்கு ஹியூகோ ஒரு குத்துச்சண்டை பையை தவிர வேறொன்றுமில்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள விவியன் அந்த துன்புறுத்தலை புறக்கணித்து இறுதியில் விக்டருடன் சேர்ந்து ஹியூகோவை ஒரு சாபம் என்று அழைத்தார். கல்லூரியின் முதல் ஆண்டிலேயே சூதாட்ட கடன்களை அடைக்க திருடியபோது ஹியூகோ பிடிபட்டு வெளியேற்றப்பட்டான். விக்டர் அவனை தெருவில் தூக்கி எறிந்துவிட்டு அவனுடனான உறவை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டான். விவியன் ரகசியமாக அவனுக்கு சில பணம் கொடுத்தாள், ஆனால் அதையும் அவன் சூதாட்டத்தில் இழந்தான். இப்போது நகரின் ஆபத்தான சேரிகளில் மறைந்து வாழும் ஹியூகோ சட்டவிரோதமான இணைய கஃபே ஒன்றில் மோசடிகள் மூலம் பிழைப்பு நடத்தினான். ஒரு நாள் அவனது இரத்தத்தை கொதிக்க வைக்கும் ஒரு தலைப்பை பார்த்தான். அது நோவாடெக்கின் இளவரசனாக மேடையில் நின்று கொண்டிருந்த நான். அவன் திரையை பார்த்தான், அவனது உதடுகள் நடுங்கின. அது என்னுடையதாக இருந்திருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை எனக்கு சொந்தமானது. அவனது பொறாமை இறுதியாக அவனது மனதின் எஞ்சிய பகுதியையும் சிதைத்துக் கொண்டிருந்தது. திடீரென்று ரவுடிகள் தங்கள் பணத்தை தேடி கஃபேயின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தனர். பணம் கொடுக்காவிட்டால் அவர்கள் கொன்றுவிடுவார்கள் என்று தெரிந்து ஹியூகோ பின்பக்க வழியாக தப்பி ஓடினான். நடுங்கும் கைகளுடன் அவன் தன் கைபேசியை சோதித்தான். விவியன் அவனை பிளாட் செய்திருந்தாள். விக்டரிடம் உதவி கேட்பது சாத்தியமில்லை. அவனது விரல் ஒரு பெயரில் நின்றது, முதியவர் ஜாரா. தொலைவில் இருந்த நோவாடெக் கோபுரத்தின் விளக்குகளை பார்த்தபோது அவனது மனதில் ஒரு தீய திட்டம் உருவானது. அன்பால் என்னால் இதை பெற முடியவில்லை என்றால் பலவந்தமாக பறித்துக் கொள்வேன். அவன் ஜாராவிற்கு அழைப்பு விடுத்து போனில் அழுது கொண்டே பேசினான். அப்பா, எனக்கு உதவுங்கள். என்னை யாரோ கடத்திவிட்டார்கள். அவர்களுக்கு $5 லட்சம் வேண்டும், இல்லையென்றால் என் கைகளை வெட்டிவிடுவார்கள். ஜாரா பதறினார். எல்லாவற்றையும் மீறி ஹியூகோ அவருக்கு மிகவும் பிடித்தமான தங்க மகன். என்னையோ அல்லது செரீனாவையோ அழைக்காமல் ஜாரா ஒரு பை பணத்தையும் சில விலைமதிப்பற்ற பழங்கால பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மேற்கு முனையில் உள்ள கைவிடப்பட்ட ஜவுளி ஆலைக்கு விரைந்தார். போனை வைத்ததும் ஹியூகோவின் முகம் மாறியது. அவனது கண்கள் வேட்டையாடும் மிருகத்தின் ஒளியுடன் மின்னின. உனக்கு இன்னும் ஒரு கடைசி பயன்பாடு இருக்கிறது, கிழவனே என்று அவன் கிசுகிசுத்தான். முக்கியமாக உனக்கு மிகவும் பிடித்த அந்த லியாம் தான் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளினான். ஜாரா நடுங்கிக் கொண்டே தொழிற்சாலைக்கு வந்தபோது ஹியூகோ உடைந்த நாட்காலியில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டான். 3 முகமூடி அணிந்த மனிதர்கள் அவன் அருகே நின்றிருந்தனர். இரும்பு குழாய்களை வைத்திருந்த பச்சை குத்திய ரவுடிகளை எதிர்கொண்ட ஜாரா நடுங்கும் கைகளை உயர்த்தினான். தயவு செய்து என் மகனை துன்புறுத்தாதீர்கள். என்னிடம் பணம் இருக்கிறது. இந்த பழங்கால ஜாடி பல மில்லியன் மதிப்புடையது. தயவு செய்து ஹியூகோவை விட்டுவிடுங்கள். முகத்தில் நீண்ட தழும்பை கொண்ட தலைவன் ஏளனமாகச் சிரித்தான். உன் கூட்டாளி செரீனா சூ என்று எங்களுக்கு தெரியும். இந்த சொற்ப பணத்தை வாங்கிக் கொள்ள நாங்கள் பிச்சைக்காரர்கள் என்று நினைக்கிறாயா? ஜாரா கத்தினான். சத்தியமாக என்னிடம் இதற்கு மேல் பணம் இல்லை. நிதி விவகாரங்கள் அனைத்தையும் லியாம் தான் கவனிக்கிறான். திடீரென்று கட்டப்பட்டிருந்த ஹியூகோ அலட்சியமாக எழுந்து தன் கயிறுகளை அவிழ்த்தான். தன் தந்தை ஜாராவை பார்த்தபோது தெருவில் கிடக்கும் செத்த நாயை பார்ப்பது போன்ற அருவருப்பு அவன் கண்களில் இருந்தது. அப்பா, நீ என்னை மிகவும் ஏமாற்றிவிட்டாய். ஹியூகோ சிரித்தான். நான் $5 லட்சம் ரொக்கம் கேட்டேன். நீ இங்கே வந்து பேரம் பேசுகிறாயா? ஜாராவின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அப்படியானால் இதுதான் உனது திட்டமா? ஹியூகோ, நான் உன் தந்தை. உன்னை காப்பாற்றத்தான் நான் இங்கே வந்தேன். ஹியூகோ ஜாராவின் சட்டையை பிடித்து அவன் முகத்தில் கத்தினான். என் மீது உனக்கு அக்கறை இருந்திருந்தால் ஏன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை அந்த நரகத்தில் விட்டு வந்தாய்? என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? தழும்புள்ள ரவுடி குறுக்கிட்டான். நாடகம் போதும், கிழவனே. லியாமை கூப்பிடு. பணத்தை எடுத்து வரச் சொல், இல்லையென்றால் உன் விரல்களை வெட்ட தொடங்கிவிடுவோம். தனக்கு முன்னால் நின்ற அந்நியனை பார்த்து ஜாரா திகைத்தான். இவன் தான் முன்பே தெரிந்த தன் மகன் இல்லை. அந்த நொடியில் வாழ்நாள் முழுவதும் கோழையாக இருந்த அந்த மனிதனுக்குள் ஒரு துணிச்சல் பிறந்தது. நான் லியாமை அழைக்க மாட்டேன். ஜாரா கிசுகிசுத்தான். அவனை இதில் இழுக்க மாட்டேன். கோபத்தில் சுயநினைவை இழந்த ஹியூகோ ஜாராவின் தலையில் அடிக்க ஒரு மரக்கட்டையை உயர்த்தினான். டும்! கிடங்கின் பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் பலத்த சத்தத்துடன் சரிந்தன. 2 கருப்பு எஸ்யூவி வாகனங்கள் உள்ளே சீறிப்பாய்ந்து வந்தன. அவற்றின் பிரகாசமான முகப்பு விளக்குகள் இருளை அகற்றின. ஹியூகோ அல்லது அந்த ரவுடிகள் விழிக்கும் முன்பே எனது பாதுகாப்பு குழுவினர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். சில நொடிகளில் அந்த ரவுடிகள் குளிர்ந்த தரையில் வீழ்த்தப்பட்டனர். நான் கையில் கருப்பு குடையுடன் இறங்கி நிதானமான நடையுடன் அவர்களை நோக்கி நடந்தேன். ஹியூகோவின் திட்டம் பற்றி எனக்கு பல நாட்களாகவே தெரியும். எனது ஆட்கள் அவனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹியூகோ மண்டியிட்டு அழுது கொண்டே கீழே விழுந்தான். லியாம், இது ஒரு தவறு. அவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள். அம்மாவுக்காக தயவு செய்து இந்த ஒரு முறை என்னை மன்னித்துவிடு. நான் அவனுக்கு முன்னால் நின்று அவனது சட்டை பையிலிருந்த சிறிய ரகசிய ஒளிப்பதிவு கருவியை எடுத்தேன். நான் பிளே பட்டனை அழுத்தினேன். ஹியூகோவின் குரல் அந்த கிடங்கு முழுவதும் எதிரொலித்தது. அவனது கடத்தல் சதித்திட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரை அதில் பதிவாகியிருந்தது. இரட்டை மேற்கோள் குறி. அந்த கிழவன் பணம் தரவில்லை என்றால் உனது கொடூரமான மகனை குறை சொல்லாதே. அவனது குரல் எதிரொலித்தது. தன்னுடைய சொந்த குரலை கேட்டதும் ஹியூகோவின் முகம் வெளுத்து போனது. ஹியூகோ என் காலடியில் சரிந்து விழுந்தான். அவனது மன உறுதி முற்றிலும் உடைந்து போனது. இரட்டை மேற்கோள் குறி. தயவு செய்து என்னை போலீசிடம் ஒப்படைக்காதீர்கள் என்று அவன் அழுதான். நான் அவனை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தேன். இரட்டை மேற்கோள் குறி. உனக்கு சூதாட்டம் பிடிக்கும், இல்லையா? ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். உனது $5 லட்சம் கடனை நான் அடைக்கிறேன். ஆனால் இன்று முதல் நீ தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு தொழிலாளர் மறுவாழ்வு முகாமிற்கு செல்கிறாய். இணையம் இல்லை, சுதந்திரம் இல்லை, கடின உழைப்பு மற்றும் சிந்திப்பதற்கு மட்டுமே நேரம். ஒவ்வொரு பைசாவையும் நீ சம்பாதித்து முடிக்கும் வரை வீட்டிற்கு வரக்கூடாது. ஹியூகோ பயத்தில் அலறினான். இரக்கத்திற்காக ஜெராவை பார்த்தான். ஆனால் ஜெரா அவனை திரும்பி பார்க்கவில்லை. அந்த செல்ல பிள்ளை அழிந்து போனான். அடுத்தது விக்டரின் முறை. அவனது சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு நிதி மோசடி மற்றும் மறைக்கப்பட்ட ஆவணங்களையும் நான் அதிகாரிகளிடம் கசியவிட்டேன். மறுநாள் காலையிலேயே விக்டரின் பங்கு விலை அதலபாதாளத்திற்கு சரிந்தது. பங்கு வர்த்தகம் நிறுத்தப்பட்டது. திரையை பார்த்த விக்டரின் முகம் வெளியேறியது. ஒரு வெஞ்சர் ஃபண்ட் அவனது வீழ்ச்சியை முன்கூட்டியே கணித்து அவனது பங்குகளை விற்று கோடிக்கணக்கில் சம்பாதித்ததை உணர்ந்தான்.
இரட்டை மேற்கோள்குறி லியாம் என்று அவன் முணுமுணுத்தான். அந்த உண்மை அவனை பலமாக தாக்கியது. சில நாட்களில் வங்கிகள் கடன்களை திரும்ப கேட்டன, விநியோகஸ்தர்கள் மறைந்தனர், விக்டரின் சாம்ராஜ்யம் தூசியாக மாறியது. கோபத்தில் அவன் விவியனை திட்டி அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து வெளியேற்றினான். திடீரென்று அந்த மாளிகையின் ராணியான அவள் யாருமற்றவளாகி போனாள். அதீத பேராசையாலும் வறுமையாலும் ஒரு நிதி இதழில் என் முகத்தை பார்த்த விவியன் நான் இப்போது கோடீஸ்வரன் என்பதை அறிந்தாள். அவள் நோவாடெக் லாபிக்குள் நுழைந்து நாடகத்தனமாக அழுது கொண்டே தரையில் விழுந்தாள். இரட்டை மேற்கோள்குறி இதை பாருங்கள், பெரிய லியாம் தன் சொந்த தாயை தெருவில் பசியுடன் விட்டுவிட்டான் என்று அவள் கதறினாள். பொதுமக்களின் அவமானம் என்னை பணிய வைக்கும் என்று அவள் நம்பினாள். கூட்டம் கூடியது, கிசுகிசுப்புகள் எழுந்தன. தான் வெற்றி பெற்றுவிட்டதாக எண்ணி விவியன் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள். ஆனால் அப்போது லிஃப்ட் கதவுகள் திறந்தன. செரீனா வெளியே வந்தாள். அவளது கம்பீரமான தோற்றம் அந்த அறையை ஆட்டிப்படைத்தது. இரட்டை மேற்கோள்குறி என்ன இந்த சத்தம் என்று செரீனா கேட்டாள். விவியன் நடுங்கும் விரலால் அவளை சுட்டிக்காட்டினாள். இரட்டை மேற்கோள்குறி நீ என் மகனை எனக்கு எதிராக திருப்பியது நீதான். என் கணவனையும் என் குழந்தையையும் நீ திருடிவிட்டாய். செரீனா சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. தரையில் கிடக்கும் அழுக்கை பார்ப்பது போல அவள் விவியனை பார்த்தாள். விவியன் அப்படியே உறைந்து போனாள். செரீனா அவளை வெறுப்போடு பார்க்கவில்லை, மாறாக அருவருப்புடன் பார்த்தாள். இரட்டை மேற்கோள்குறி 5 வருடங்கள் ஆகிவிட்டது விவியன், நீ இன்னும் மாறவே இல்லை. விவியன் பதிலுக்கு கத்தினாள். அதிகாரத்துடன் பேசாதே செரீனா. நான் லியாமின் உயிரியல் தாய். நான் உயிரோடு இருக்கும் வரை அவன் என்னுடையவன். சட்டம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் இம்முறை ஜெரா முன்னால் வந்தார். முன்பு போல் உடைந்த மனிதனாக இல்லாமல் உறுதியான நம்பிக்கையுடன் அவளை எதிர்கொண்டார். இரட்டை மேற்கோள்குறி விவாகரத்து ஒப்பந்தம் தெளிவாக இருந்தது என்று ஜெரா லாபி முழுவதும் கேட்கும்படி கூறினார். லியாம் என்னுடன் இருக்க வேண்டும், ஹியூகோ உன்னுடன் இருக்க வேண்டும். லியாமை சுமை என்று கூறி எங்களை குப்பையைப் போல் வீசிவிட்டு ஆடம்பர வாழ்க்கையை தேடி ஓடினாய். அப்போது உனது தாய் அன்பு எங்கே போனது? ஹியூகோவின் கடத்தல் சதியை ஜெரா வெளிப்படுத்தியதும் கூட்டத்தினர் முணுமுணுத்தனர். நீ மாளிகையில் வாழ்ந்தபோது உன் மகன் பணத்திற்காக என்னை கொல்ல முயன்றான். விக்டர் திவாலாகி ஹியூகோ காணாமல் போன பிறகு திடீரென்று உனக்கு தாய் பாசம் வந்துவிட்டதா? உனக்கு வெட்கமாக இல்லையா? தோல்வியும் அவமானமும் அடைந்த விவியன் அந்த இடத்தை விட்டு ஓடினாள். நான் அதோடு நிறுத்தவில்லை. விக்டர் மீது மோசடி புகார் அளித்தேன். விவியனின் மறைக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து கடன் கொடுத்தவர்களிடம் கூறினேன். அவர்களின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தென்கிழக்கு ஆசியாவில் ஹியூகோ மாறவில்லை. அவன் இன்னும் ஆபத்தானவனாக மாறியிருந்தான். பிழைக்க அவன் உளவாளியாகி பின் மேற்பார்வையாளராகி இறுதியில் ஒரு உள்ளூர் குற்றக்கும்பல் தலைவனால் வளர்க்கப்பட்டான். அவன் தன் பெயரை கெவின் என்று மாற்றிக்கொண்டான். 2 ஆண்டுகள் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவன் முற்றிலும் வேறொரு மனிதனாக அந்நியனாக தெரிந்தான். இப்போது அவன் ரெட் ரிவர் கேபிட்டலின் நிர்வாக தலைவராக திரும்பியுள்ளான். அவனது ஒரே இலக்கு என்னை அழிப்பதுதான். முதலில் நோவாடெக் பங்குகளை ரகசியமாக வாங்கி நாங்கள் பயனர் தரவுகளை திருடுவதாக தவறான வதந்திகளை பரப்பினான். சந்தை நிலைகுலைந்து பீதி பரவியது. எங்கள் பங்குகள் வீழ்ந்தன, வர்த்தகம் நிறுத்தப்பட்டது. எங்கள் வாரிய உறுப்பினர்களே எனக்கு எதிராக திரும்பி என்னை நீக்க கோரினர். கெவின் போர்டு அறைக்குள் நுழைந்தபோது அவனது முகத்தில் வெற்றியின் கர்வம் இருந்தது. அவன் தன்னை வெற்றியாளராகவே கருதினான். செய்தியை கேட்ட செரீனாவுக்கு மன அழுத்தம் காரணமாக பழைய இதய நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். லியாமின் முடிவு இதுதான் என்று கெவின் உறுதியாக நம்பினான். கெவின் குனிந்து தாழ்ந்த விஷம் கலந்த குரலில் கூறினான். இரட்டை மேற்கோள்குறி சுற்றிப்பார் லியாம், என்னை எதிர்ப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. இப்போதே என் காலில் விழு. என் மனநிலை நன்றாக இருந்தால் நீயும் செரீனாவும் பிழைக்கலாம். நான் மெதுவாக தலையை உயர்த்தினேன். என் கண்கள் அமைதியாக இருந்தன, ஆனால் வரவிருக்கும் புயலின் அமைதி அதில் இருந்தது. இரட்டை மேற்கோள்குறி நீ வெற்றி பெற்றுவிட்டதாக உண்மையிலேயே நினைக்கிறாயா? நான் கேட்டேன். எதிர்ப்பு காட்டிய போர்டு உறுப்பினர்களை சுட்டிக்காட்டி கெவின் சிரித்தான். எனது விநியோகச் சங்கிலி உடைந்திருந்தது, பணப்புழக்கம் நின்றது, என் வழிகாட்டி மருத்துவமனையில் இருந்தார். எப்படி நீங்கள் பதிலடி கொடுக்கப் போகிறீர்கள்? இந்த நாளுக்காக நான் 5 ஆண்டுகளாக தயாராகி வருகிறேன் என்பது அவருக்கு தெரியாது. நான் என் உதவியாளரை திரும்பினேன். அனைத்து முக்கிய ஊடக நிறுவனங்களுக்கும் தகவல் தெரிவிக்கவும். நோவாடெக் 3 நாட்களில் உலகளாவிய செய்தியாளர் சந்திப்பை நடத்தும். ஒவ்வொரு கேள்விக்கும் நானே பதில் அளிக்கிறேன். கெவின் கிண்டலாகச் சிரித்தான். நான் அங்கே வருவேன். உன் நாக்கைப் போலவே உன் கால்களும் பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 3 நாட்களுக்கு பிறகு அரங்கம் நிரம்பியிருந்தது. மில்லியன் கணக்கான மக்கள் ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருந்தனர். நோவாடெக்கின் வீழ்ச்சியை அல்லது எழுச்சியை காண 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இணைந்திருந்தனர். நான் மேடைக்கு தனியாக நடந்து சென்றேன். ரெட் ரிவர் கேபிடல் எங்கள் சிப்புகளை தடுத்தது. எனது குரல் உறுதியாக இருக்க நான் பேசத் தொடங்கினேன். எங்கள் தரவு பாதுகாப்பு குறித்து அவர்கள் பொய் சொன்னார்கள். வெளிநாட்டு தொழில்நுட்பம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை என்று அவர்கள் நினைத்தனர். நாங்கள் தவழ்வோம் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். நான் என் விரல்களை சொடுக்கினேன். எனக்கு பின்னால் இருந்த பிரம்மாண்ட திரையில் குறைபாடற்ற புரட்சிகரமான சிப் வரைபடம் மின்னியது. புராஜெக்ட் கைமேராவை அறிமுகப்படுத்துகிறேன். இது நோவாடெக் நிறுவனத்தால் முழுமையாக உருவாக்கப்பட்டு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட 4 உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் தயாரிக்கப்பட்டது. இது 7 நானோமீட்டர் சிப். இது தனித்துவமானது மற்றும் தடுக்க முடியாதது. கெவின் எழுந்து நின்றபோது அவன் முகம் வெளிரிப்போனது. முடியாது. எங்கள் தொழில்நுட்பம் பல ஆண்டுகள் பின் தங்கியுள்ளது. அந்த தொழிற்சாலைகள் சிறிய நிறுவனங்கள் மட்டுமே. இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? அவனுக்கு புரியவில்லை. எதிர்காலத்தை பற்றிய எனது நினைவுகளை பயன்படுத்தி அந்த சிறிய நிறுவனங்களில் 5 ஆண்டுகளுக்கு முன்பே முதலீடு செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையான வரைபடங்களை நான் வழங்கியிருந்தேன். 5 ஆண்டுகால ரகசிய உழைப்பு, 5 ஆண்டு காத்திருப்பு, அனைத்தும் இந்த ஒரே தருணத்திற்காகத்தான். நோவாடெக் பிழைத்திருக்கவில்லை, அது முன்னணியில் இருந்தது. நான் சாம்பலிலிருந்து எழுந்தேன். உலகம் பார்த்து கொண்டிருந்தது. உலகமே பார்த்து கொண்டிருக்க நான் தொழில்நுட்பத்தை மட்டும் காட்டவில்லை, உண்மையை வெளிப்படுத்தினேன். ஹியூகோவின் குற்ற பின்னணியை திரையில் காட்டினேன். சூதாட்ட புகைப்படங்கள், கடத்தல் பதிவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அவர் செய்த அட்டூழியங்களின் சிசிடிவி காட்சிகள். டிஎன்ஏ அறிக்கை அதை உறுதிப்படுத்தியது.
உறுதிப்படுத்தியது. கெவின் தான் ஹியூகோ. அவன் தப்பிக்க முயன்றான், ஆனால் போலீசார் கதவுகளிலேயே காத்திருந்தனர். விலங்குகள் பூட்டப்பட்டதும் ரெட் ரிவர் கேபிடல் சரிந்தது. போர் முடிவுக்கு வந்தது. நான் வெற்றி பெற்றேன். பின்னர் நான் ஹியூகோவை தடுப்பு காவலில் சந்தித்தேன். அவனது ஆணவம் மறைந்து அவன் ஒரு வெறும் மனிதனாக மாறியிருந்தான். நான் குளிர்ச்சியாகச் சொன்னேன், உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். விவியன் தன் மனநிலையை இழந்துவிட்டாள். ஹியூகோ ஏளனமாகச் சிரித்தான். அந்த பயனற்ற கிழவி, அவள் திறமையற்றவளாக இல்லாவிட்டால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். நான் விவியன் மருத்துவமனை உடையில் இருக்கும் புகைப்படத்தை எடுத்தேன். அவள் கண்கள் காலியாகவும் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகையும் இருந்தது. நீ கைது செய்யப்பட்ட அன்று அவள் காவல் நிலையத்திற்கு சென்றாள். எல்லாவற்றிற்கும் அவள் பொறுப்பேற்க விரும்பினாள். ஆனால் பிறகு காவல்துறை அவளிடம் உண்மையை சொன்னார்கள். நீங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்தபோது உங்கள் $2000 சூதாட்ட கடனை அடைக்க அவளுடைய தனிப்பட்ட தகவல்களையும் வீட்டு முகவரியையும் உள்ளூர் கும்பலிடம் விற்றுவிட்டீர்கள் என்று. அவள் எதிர்கொண்ட ஒவ்வொரு மிரட்டலும் ஒவ்வொரு கனவும் அது எல்லாம் உன்னால் தான். இரட்டை மேற்கோள்குறி. ஹியூகோ உறைந்து போனான். நான் தொடர்ந்தேன். உன் குரல் பதிவுகளை அவர்கள் ஒலிக்கச் செய்யும் வரை அவள் அதை நம்பவில்லை. அவள் அங்கேயே ரத்தத்தை வாந்தி எடுத்தாள். இப்போது அவள் ஒரு மருத்துவமனையில் தலையணையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு தன் குட்டி ஹியூகோ இன்னும் வளராத நல்ல பையன் என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள். இரட்டை மேற்கோள்குறி. ஹியூகோ அலறத் தொடங்கினான். கண்ணாடி தடுப்பின் மீது தன் தலையை மோதிக்கொண்டான். என்னை கொன்றுவிடு, தயவு செய்து என்னை கொன்றுவிடு. நான் எழுந்தேன். சாவு உனக்கு மிக எளிதானது ஹியூகோ. நீ செய்த செயல்களுடன் வாழ்வதுதான் உனக்கான உண்மையான தண்டனை. இரட்டை மேற்கோள்குறி. ஓராண்டு கழித்து என் வாழ்நாளை கழிக்க நான் தேர்ந்தெடுத்த பெண்ணான எல்லனை மணம் முடிக்க தயாரானபோது திருமண மண்டபம் வணிக உலகின் மேதைகளால் நிறைந்திருந்தது. நேர்த்தியான உடையில் ஜெரா, கண்களில் கண்ணீர். ஹியூகோ, நீ செய்த செயல்களுடன் வாழ்வதுதான் உனக்கான உண்மையான தண்டனை. இரட்டை மேற்கோள்குறி. ஓராண்டு கழித்து என் வாழ்நாளை கழிக்க நான் தேர்ந்தெடுத்த பெண்ணான எல்லனை மணம் முடிக்க தயாரானபோது திருமண மண்டபம் வணிக உலகின் மேதைகளால் நிறைந்திருந்தது. நேர்த்தியான உடையில் ஜெரா, கண்களில் கண்ணீருடன் மேடையில் நின்றார். நான் உடைந்து போய் நம்பிக்கையற்று இருந்தபோது என்று அவர் கூட்டத்திடம் தன் குரல் நடுங்க கூறினார். இந்த சிறுவன் என்னை கைவிடவில்லை. என் முட்டாள்தனமான தந்தையை சேற்றிலிருந்து வெளியே இழுத்து என் கௌரவத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்தான். அவன் என்னை மீண்டும் வெளிச்சத்திற்கு அழைத்து வந்தான். இரட்டை மேற்கோள்குறி. மேடையில் ஏறி அவரை அணைத்துக் கொண்டேன். நன்றி அப்பா என்று நான் மெதுவாக கூறினேன். இன்றைய தினத்திற்காக மட்டுமல்ல, 2 பிறவிகளாக நான் காத்திருந்த அன்பை இறுதியாக எனக்கு தந்தமைக்காகவும்.